லைவ்ல வினோத் அண்ணா வந்து அமித் கிட்ட கொஞ்சம் இங்கிலீஷில் டவுட்ஸ்லாம் கேட்குறாரு. அமித் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவன் அதை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும், ஹீ டூன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஹீ குட் ஹவ் டன் இட் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி அமித் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் கமருதீன் வந்து அழகாக பாட்டு பாடுறாரு. ஒரு கானா பாட்டுக்கு சூப்பராக வாய்ஸ் மாற்றி பாடுறாரு. இன்னும் ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குமான்னு இருக்குது. அப்போ வந்து அப்படி பாடுறத எப்படி பாடணும்னு, அந்த வாய் எப்படி வச்சு பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் கானா வினோத் அண்ணா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் பார்வதி வந்து இப்போ கானா வினோத் அண்ணாட்ட சொல்லியிருப்பாங்க, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், அப்படி இருந்தால் போதும் அப்படின்னு. அதாவது அவங்களும் கமருதீனும் இனிமேல் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் மெயின்டைன் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் ஏதோ சபரிக்கிட்ட வம்பு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மைக்கு போட மறந்துட்டாங்க போல இருக்குது. ஸோ ரம்யா வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ பிரஜன் அண்ணா கிட்ட போயிட்டு, பிரஜன் அண்ணா உங்கள் அழகில் நான் மயங்கிட்டேன், நீங்கள் உங்கள் குடும்பத்தை பிரிக்கணுங்கிறது என்னோட எண்ணம் இல்லை, நீங்கள் ஒரு மேரிட் மேனாக இருந்தாலும் உங்கள் அழகில் நான் உண்மையிலே மயங்கிட்டேன். நேற்று நீங்கள் அந்த கட்டம் போட்ட சட்டையும் ஒரு தொலைன்னு ஒரு பேண்ட்ஸும் போட்டுட்டு வரும்போது அப்படி இருந்தீங்க, நான் ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா அப்படியே இருந்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே பிரஜன் ஐயோ என்ன விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி இப்படி வைக்கிறாரு. பாவமாக இருந்துச்சு. நாளைக்கு எவிக்ட் ஆக போகிறோங்கிறது தெரியாது. அவங்க ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு, இல்லைம்மா உங்கள் அழகில் உண்மையிலே மயங்கிட்டேன், ஆனால் அண்ணான்னு திருப்ப நான் அண்ணான்னு அண்டர்லைன் பண்ணிடுறேன், நீங்கள் எனக்கு அண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து திவ்யா கிட்ட வராங்க. திவ்யா கிட்ட வந்துட்டு அவருக்கு சொன்ன அதே டைலாக் தாம்மா உனக்கும், நான் உன் அழகில் மயங்கிட்டேம்மான்னு சொன்னோடனே, இல்லை நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. இல்லை நீ யார் என்னை மன்னிக்கிறதுக்கு, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்பேன், மைக்கு போடாததுக்கு நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தட்டியாக ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ லைவ்ல நடந்துட்டுருக்கு. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.